10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னால் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம்லைன் மோஷன், டர்புலண்ட் மோஷன் அண்ட் தென் ரெனால்ட்ஸ் நம்பர் இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வாட் இஸ் தென் ஸ்ட்ரீம்லைன் மோஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட்டர் வந்து ஒரு லிக்யூடு வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா there are the 3 conditions to flow. that is then streamline motion. அதை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் மோஷன் சொல்லலாம், ஒரு அன்ஸ்டடி மோஷன் அப்படின்னு சொல்லலாம், அண்ட் தென் டர்புலண்ட் மோஷன். அதாவது இப்போ பேஸ்டு ஆன் த ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கேப்லரி டியூப்லேயோ இல்லை ஒரு டியூப்லேயோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய லிக்யூடை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 3 கண்டிஷன்ஸாக நம்ம பிரிக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ளோவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டர்புலண்ட் மோஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அண்டு தென் த பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன். ஸோ பாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார், he analyzed the steady flow of liquid through a capillary tube. அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு கேப்லரி டியூப் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு ஒரு லிக்யூடானது ஸ்டடி ஸ்டேட்டில் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரீம்லைன் மோஷன். சரிங்களா, ஒரு ஸ்ட்ரீம்லைன் மோஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு he derived an expression for the volume of the liquid flowing per second through the capillary tube. ஸோ இதுலேருந்து என்ன டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடு, ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் ஒரு பர் செகண்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய லிக்யூடோடைய அந்த ஸ்ட்ரீம்லைன் மோஷனை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். ஸோ அப்படி பண்ணும்போது as per the theory the following conditions must be retained while deriving the equations. ஸோ இப்போ என்னென்னா வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். ஒரு பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா பாய்ஸ்லெஸ் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார், ஒரு ஸ்ட்ரீம்லைன் மோஷனை எடுத்துக்கிட்டார். அதில் ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் பர் செகண்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய லிக்யூடை பற்றி டிஸ்கஸ் பண்ணார். ஸோ அப்படி பண்ணும்போது த ஃப்ளோ ஆஃப் லிக்யூடு த்ரூ த டியூப் இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு. அப்போ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷனுக்கு த ஃப்ளோ ஆஃப் லிக்யூடு த்ரூ த டியூப், அந்த டியூப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய லிக்யூட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் மோஷனாக இருக்கணும். சரியா, அதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து அது ஸ்ட்ரீம்லைன் மோஷனா டர்புலண்ட் மோஷனா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ நம்ம வந்து இது என்ன மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ ஒரு லிக்யூடு ஒரு கேப்லரி டியூப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த லிக்யூடு பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் மோஷனாக இருக்கணும். அண்டு தென் இந்த டியூப் வந்து எப்படி சார் ஃப்ளோ ஆகும், வாட்டர் வந்து எப்படி சார் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த டியூப் இஸ் ஹாரிஜான்டல். அந்த டியூப் வந்து எப்படி இருக்கணும், ஹாரிஜான்டலாக இருக்கணும். அண்டு தென் ஸோ த கிராவிட்டி டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃப்ளோ. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா there is no influence, அதாவது கிராவிட்டி டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃப்ளோ. ஸோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறத அந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ கிராவிட்டி காரணமாக தண்ணி வந்து ஓடல, கேப்லரி டியூப்பில் மூவ் ஆகலை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் த லேயர் இஸ் கான்டாக்ட் வித் த வால் ஆஃப் த டியூப் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ அப்போ அந்த கேப்லரி டியூப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த லிக்யூடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்லரி டியூபோடைய வாலில் அந்த பைப்பை சுற்றி பைப்போடைய சுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம மோஷன் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த பைப்புக்குள்ளார தண்ணி போகும்போது அந்த வால்ஸ் கூட கான்டாக்டில் இருக்கக்கூடிய லிக்யூடோடைய மோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். பிகாஸ் ஸோ அந்த இடத்துல லேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து மூவ் ஆகலை, அப்போ லேயர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் த ப்ரெஷர் இஸ் யூனிஃபார்ம் ஓவர் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த டியூப். ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரீம்லைன் மோஷனில் போய்ட்டுருக்க கேப்லரி டியூப்பில் போய்ட்டு இருக்கக்கூடிய லிக்யூடோடைய ப்ரெஷர் எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ ஒரு இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் ஒரு இடத்துல ப்ரெஷர் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா தட் மோஷன் இஸ், அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்லிடலாம். சரிங்களா, அந்த ஃப்ளோ வந்து நம்ம அன்ஸ்டடி கண்டிஷனில் இருக்குது இல்லை டர்புலண்ட் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம்.
ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஸ்ட்ரீம்லைன் மோஷன் அப்படின்னா ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த 4 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா we can drive Poisson's equation using the dimensional analysis. ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா Poisson's equation டெரைவ் பண்ணார். Poisson's equation டெரைவ் பண்ணார். ஸோ கன்சிடர் liquid flowing steady through a horizontal capillary tube. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கேப்லரி டியூப் எடுத்துக்கிறோம். அந்த கேப்லரி டியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் வந்து ஸ்டடி ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அது எப்படி இருக்குது, அந்த கேப்லரி டியூப் வந்து எப்படி வச்சுருக்கோம், நம்ம ஒரு ஹரிசான்டல் கேப்லரி டியூப். ஸோ இப்போ இங்கே சொன்ன 4 கண்டிஷன்ஸை நம்ம ஒபே பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த Poisson's equation நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன, நம்ம எதை ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி அப்படிங்கிறத எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா the volume of the liquid per flowing out per second. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வால்யூம் லிக்யூடு வந்து அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ let V is equal to the volume per time, அதாவது V/T அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பர் டைம். ஸோ இப்போ இந்த V அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வால்யூம் பர் டைம் பி த வால்யூம் ஆஃப் த லிக்யூட் ஃப்ளோயிங் அவுட் பர் செகண்ட் த்ரூ எ கேப்லரி டியூப். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டியை நம்ம டெட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த வெலாசிட்டி எதை சார் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நீட்டா, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நீட்டா ஆஃப் த லிக்யூட் அண்ட் தென் ரேடியஸ் ஆஃப் த டியூப். ஸோ நீ எந்த மாதிரியான கேப்லரி டியூப்பை எடுத்துக்கிற அதனுடைய ரேடியஸ் என்ன, சரிங்களா? ரேடியஸை டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கும், அங்கே வந்து நம்ம ஃப்ளோயிட் இருக்க லிக்விடோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் த டியூப்பும் இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் த டியூப் ஆர். அண்ட் தென் த தேர்ட் ஒன் இஸ் த ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னா பர் லென்த்தில் எவ்வளவு ப்ரெஷர் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு பைப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 1 மீட்டர் லென்த்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு இப்போ 1000 மீட்டர் எடுத்துக்கிறோம், ஒரு 4 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு ஒரு பைப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பைப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய லிக்விட் வந்து ஸ்ட்ரீம்லைன் மோஷனில் போயிட்டுருக்கா சார் அப்படின்னா இப்போ பைப்போட ரேடியஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பெரிய பைப்லேருந்து சின்ன பைப்புக்கு வரும்போதோ இல்லை சின்ன பைப்லேருந்து பெரிய பைப்புக்கு வரும்போதோ என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். ப்ரெஷர் சேஞ்ச் ஆனிச்சு, ரேடியஸ் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். ப்ரெஷர் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா வாட்டருடைய ஃப்ளோ வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ திடீர்னு வந்து என்ன பண்ணோம், ஸ்ட்ரீம்லைன் மோஷனில் போயிட்டுருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு டர்புலண்ட் மோஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ அதனுடைய வெலாசிட்டியை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ மேட்டூர்லேருந்து இப்போ நாமக்கல்லுக்கு தண்ணி திறந்து விட்றாங்க பைப்பில் அப்படின்னா பைப்போட ரேடியஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். பைப்புக்குள்ளார போகக்கூடிய தண்ணி வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ரீம்லைன் மோஷனாக இருக்கணும். ஸோ அப்போ அதில் வந்து நீ ப்ரெஷர் அப்ளை பண்ண நிறைய ப்ரெஷர் கொடுத்த அப்படின்னா தண்ணி வேகமாக ஃப்ளோ ஆகி மேட்டூர் டு நாமக்கல் வந்து சேரும். நீ ப்ரெஷர் மெதுவாக கொடுத்த அப்படின்னா அப்போ மேட்டூர் டு நாமக்கலுக்கு தண்ணி வந்து எப்படி இருக்கும், மெதுவாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், the velocity is directly proportional to the radius and then pressure gradient P/L. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா the coefficient of viscosity இதையும் எப்படி இருக்குது வால்யூம் வெலாசிட்டிக்கு எப்படி இருக்குது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இப்போ வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நீட்டா அண்ட் தென் ரேடியஸ் ஆஃப் த டியூப் ஆர் அண்ட் தென் ப்ரெஷர் கிரேடியன்ட் P/L. ஸோ இது வந்து நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெலாசிட்டியை சால்வ் பண்ண போகிறோம், வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா இதுக்கான டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம எழுதணும். ஸோ அப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நீட்டா பவர் A R பவர் B P/L பவர் C. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி அந்த ப்ரொபோர்ஷனல் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, அந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இது வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ V இஸ் ஈக்குவல் டு K. K அப்படிங்கிறது என்னது, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் டைமென்ஷன்லெஸ். அதுக்கு எந்த விதமான டைமென்ஷனும் கிடையாது, ஏன்னா மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு டைமென்ஷன் இருக்குது. சரிங்களா? அப்போ V இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு நீட்டா A R பவர் B P/L பவர் C. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டா. சரிங்களா? 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பர் டைம்.
ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் அவுட், எவ்வளோ தண்ணி வெளியில் போகுது பர் செகண்டுக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை டைம். சரிங்களா? அப்போ வால்யூம் பை டைம் அப்படின்னா வால்யூமுக்கு என்னது L3, டைமுக்கு T. அப்போ அந்த T மேலே வந்துச்சு அப்படின்னா L3 T⁻⁻1. ஓகேங்களா? அடுத்தது என்னது P/L. ஸோ அந்த P/L அப்படிங்கிறது Pனா என்னது ப்ரெஷர். ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குது நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு ஸ்மால் லென்த்துக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அது ஓவரால் லென்த்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம பைப்பு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 10 கிலோமீட்டர் நம்மளால் ஒன்றா செக் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 1 மீட்டருக்கு எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கலாம். அப்போ dP/dx. ஸோ இந்த பர்டிகுலர் லென்த்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். அப்போ dP/dx அப்படின்னா ப்ரெஷர் பை லென்த்துன்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ரெஷருக்கு ஃபார்முலா mL⁻⁻1 T⁻⁻2. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது L. டிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்துல L. அப்போ இந்த L மேலே போணுச்சு அப்படின்னா L⁻⁻1 மாறும். ஸோ mL⁻⁻2 T⁻⁻2 அப்படின்னு கிடைக்கும். அண்டு தென் நீட்டா அப்படிங்கிறது என்னது இப்போ தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நீட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி? mL⁻⁻1 T⁻⁻1. சரியா? தென் அடுத்தது என்னது மீதி என்ன இருக்குது சார்? ஆர் இருக்குது. ஆர்னா என்னது டிஸ்டன்ஸ், ரேடியஸ். ஆருங்கிறது ரேடியஸை நம்ம எதனால் நடப்போம்? மீட்ரு. சரியா? அப்போ மீட்டருக்கான யூனிட் என்னது? லென்த்து. அப்போ ஆரோடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா L. சரியா? ஸோ அப்போ இந்த 4 டைமென்ஷன் ஃபார்முலாவையும் என்ன பண்ணுற அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணு. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து Vக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் L3 T⁻⁻1. L3 T⁻⁻1 இஸ் ஈக்குவல் டு த K வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். அப்போ அதை விட்டுறலாம். அப்போ நீட்டா அப்படிங்கிறது என்னது? நீட்டா அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது. mL⁻⁻1 T⁻⁻1. ஓகேவா? பவரில் என்ன இருக்குது? ஹோல் பவர் A. அடுத்தது என்ன இருக்குது? ஆருங்கிறது என்னது? லென்த்து L. அப்போ L⁻B. மீதி என்ன இருக்குது? P/L⁻C. அப்போ P/Lனா என்னது? mL⁻⁻2 T⁻⁻2 ஹோல் பவர் C. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எழுதி அந்த டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு பவரில் என்ன பண்ணோம்? அந்த ABC இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போத் சைட்ஸ் ஆர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணுறோம். பவர்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கா? பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, அதாவது போத் சைட்ஸ் ஆர் பேஸ் ஈக்குவல் அண்ட் பவர் இஸ் ஆல்சோ ஈக்குவல். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம காமனாக? அப்போ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு L இருக்குது, T⁻⁻1 இருக்குது. L இருக்குது, T⁻⁻. அப்போ என்ன சார் இல்லை? என்ன டைமென்ஷன் இல்லை? M இல்லை. அப்போ இல்லாத ஒரு டைமென்ஷனை போட்டுக்கோ. அப்போ m⁻0 அப்படின்னு போட்டுக்கோ. அப்போ m⁻0 L3 T⁻⁻1. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே m எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. m இங்கே இருக்குது. அப்போ m⁻A. சரிங்களா? m⁻A. அடுத்து எங்கே எங்கே இருக்குது? m இங்கே இருக்குது. அப்போ m⁻C. ஸோ அப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ m⁻A+C. ஸோ இந்த இடத்துல புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய புக்கில் வந்து மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் வந்து மாற்றிக்கும். சரிங்களா? மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மாற்றிக்கும். அப்போ m⁻A+C. அடுத்தது வந்து லென்த்து எங்கெல்லாம் இருக்குது பார். லென்த்து வந்து -1 ஏவில் இருக்குது, லென்த்து பியில் இருக்குது, லென்த்து -2 சியில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே லென்த்து. அதனால் L -1 × A -A. அப்போ லென்த்து -A + B -2C. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைம் எழுதுகிறோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா A டைமில் ஒரு டைம் இருக்குது, சியில் ஒரு டைம் இருக்குது. அப்போ T⁻A. சரியா? எனக்கு -1 × A -A T⁻⁻A -2C. இந்த 2C இருக்குது பார்த்தியா? அது -2C. அப்போ T⁻⁻A -2C. ஸோ இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ எம்முக்கு என்ன பவர்? A+C. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட்டிங் த பவர்ஸ் ஆஃப் M, L, T அதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணுறோம் போத் சைட்ஸ். அப்போ m⁻A+C. m ஈக்குவலாக இருக்கா? அப்போ பவர் வந்து ஈக்குவல் பண்ணலாமா? A+C = 0. அடுத்து Lக்கு -A + B -2C. இதுக்கு எது ஈக்குவலாக இருக்குது? க்யூப் 3 வந்து ஈக்குவலாக இருக்குது 3. அப்போ Tக்கு பவர் பார்க்குற -A -2C. அடுத்தது -A -2C. சரியா? இப்போ இது வந்து பவர் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா -1. இப்போ -A -2C = -1. சரியா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈக்குவேஷனு?
a plus c is equal to 0, minus a plus b minus 2c is equal to 0 and minus a minus 2c is equal to minus 1. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து சிம்பிளை பண்ணுறதுனால நமக்கு a plus b plus c வந்து நமக்கு வேல்யூ வந்து இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we have 3 unknowns a b c, இது 3 நமக்கு தெரியாது. அப்போ இந்த 3 என்ன பண்ணுற இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இதில் படிச்சிருப்போம், மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி சிம்பிளை பண்ணுறது அப்படின்னு வந்து படிச்சிருப்போம் இயற்கணிதத்தில். சரிங்களா? அப்போ 2 ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற 3 ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு அதில் எதனாச்சும் ஒரு 2 ஈக்குவேஷனை சம் பண்ணி வேல்யூவை வந்து நம்ம அப்படியே சிம்பிளை பண்ணி a ப்ளஸ் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை தனியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கும். அப்போ a is equal to -1, b is equal to 4, c is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம 3 ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணால் a is equal to -1, b is equal to 4, c is equal to 1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் இந்த பவருக்கான வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணு. v is equal to k into நீட்டா பவர் a r பவர் b p by l பவர் c, இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணு. அப்படி சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா நமக்கு k வந்து நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தோம். அப்போ அது வந்து அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஆனால் சம் ஆஃப் த வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா π/8 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கேவோட வேல்யூ π/8ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா v is equal to π/8. சரியா? இந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்கள், v is equal to k into நீட்டா பவர் a, அந்த ஏவுக்கு என்ன வேல்யூ -1, அடுத்து r பவர் b வேல்யூ 4, அடுத்து p/l பவர் c, சிக்கு என்ன வேல்யூ 1. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா? இதில் சப்ஸ்டிட் பண்ண வாட்டி இந்த கேவுக்கான வேல்யூ π/8 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா v is equal to π/8 நீட்டா பவர் -1 இருக்குது. அப்போ -1 இருந்துச்சுன்னா அது கீழே எடுத்துகிட்டு வந்துட்டா என்ன ஆகிடும், நீட்டான்னு மாறிடும். அப்போ இதை சிம்பிளை பண்ணு, v is equal to π/8 r பவர் 4 p டிவைடட் பை நீட்டா இன்ட்டு எல். ஸோ நியூமினேட்டரில் இருக்கிறது நியூமினேட்டரில் எழுதிக்கோ, டினாமினேட்டரில் இருக்கிறது அந்த பவர் -1 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுற, டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். ஸோ அப்போ கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் v is equal to π/8 r பவர் 4 p டிவைடட் பை 8 நீட்டா எல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ த above ஈக்குவேஷன் இஸ் known as the பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கான பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷனு, த above ஈக்குவேஷன் இஸ் known as the பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன் ஃபார் த flow ஆஃப் liquid through a narrow tube or a capillary tube. ஒரு நேரோ டியூப்லேயோ இல்லை ஒரு கேபிலரி டியூப்லேயோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய லிக்யூடு என்ன ஃப்ளோ ஆகுது, ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடோடைய பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது, நம்ம இதெல்லாம் படிச்சுமே, இது எதுக்கு சார், இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ரிலேஷன் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் த ஃப்ளூயிட்ஸ் whose velocities are lesser than the critical velocity. ஸோ இப்போ ஒவ்வொரு லிக்யூடுக்கும் ஒரு கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் நம்ம கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்னன்னு சொல்லிட்டு, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி இதெல்லாத்தையும் பார்த்தோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடு வந்து அதனுடைய வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி விட கம்மியாக இருக்கா, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி விட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டால் அந்த ஃப்ளூயிடோடைய வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அதாவது தண்ணி வந்து இப்போ டேம்லேருந்து திறந்து விட்றாங்க, அதாவது நாமக்கல் மேட்டூர் டு நாமக்கல் தண்ணி வருது. சரியா? வருதா, தண்ணி வருது. ஸோ அப்போ மேட்டூர் டு நாமக்கல் தண்ணி வரும்போது நார்மலாக வாட்டர் அப்படின்னா இவ்வளோ டைமில் மேட்டூர் டு நாமக்கல் போய் ரீச் ஆகிடணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ இப்போ தண்ணி திறந்து விட்டால் தண்ணி போயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் பூந்தா வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தண்ணியினுடைய வெலாசிட்டி என்ன, ஸோ இப்போ கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை அதை விட கம்மியாக இருக்கா, தண்ணி போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு 2 ஹவர்ஸில் போய்ட்டு நாமக்கல் போய் ரீச் ஆகிடும், அடுத்த 2 ஹவர்ஸில் தஞ்சாவூர் போய் ரீச் ஆகிடும். ஸோ இப்போ மேட்டூர் டேம்லேருந்து திறந்து விட்ட தண்ணி இவ்வளோ தூரத்தில் போய் இவ்வளோ டைமில் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் தென் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நமக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இப்போ விஸ்காசிட்டியினுடைய அப்ளிகேஷன் என்ன சார்
ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஸ்காசிட்டினுடைய அப்ளிகேஷன் என்ன, அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு விஸ்காசிட்டி இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒரு விஸ்காசிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி இருக்குது, தண்ணிக்கு ஒரு விஸ்காசிட்டி இருக்குது. அடுத்தது வந்து கேஸ்ட் ஆயிலுக்கு ஒரு விஸ்காசிட்டி இருக்குது. அடுத்தது வந்து க்ரீஸுக்கு ஒரு விஸ்காசிட்டி இருக்குது. சரியா? இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு 3க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நம்ம வந்து கேஸ்ட் ஆயிலையும் தண்ணியும் பக்கத்தில் வச்சுருக்கிறோம். கேஸ்ட் ஆயிலையும் வாட்டர், அதாவது விளக்கெண்ணையும் தண்ணியும் ஒரு இடத்துல வச்சுருக்கிறோம். எது விளக்கெண்ணெய் எது தண்ணி நமக்கு தெரியும் தானே? எப்படி சார் கண்டுபிடிப்போம்? அப்போ விளக்கெண்ணெய் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கும், தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதனுடைய டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், வாட்டருடைய டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். கேஸ்ட் ஆயில் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகாது. தார் எடுத்து கீழே ஊற்றுற அப்படியே ஓடுதா கிடுக்கிடுன்னு. ஸோ அப்போ அதுக்கு வந்து விஸ்காசிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஹை விஸ்காஸ் லிக்யூடு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ஹை விஸ்காஸ் லிக்யூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் நமக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த லூப்ரிகண்ட்டு, ஆயில் லூப்ரிகண்ட்டு. த ஆயில் யூஸ்டு ஆஸ் எ லூப்ரிகண்ட் ஃபார் ஹெவி மெஷினரி பார்ட்ஸ் should have a high viscous coefficient. To select a suitable lubricant, we should know its viscosity and how it varies with temperature. சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு ஹை மெஷினரி பார்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணுறோம். லூப்ரிகண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆயில் யூஸ் பண்ணுறோம். லூப்ரிகண்ட்னா என்னது, அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். ஒரு மிஷின் வந்துருக்கு, ஒரு மெஷினரி ஒன்று இருக்குது, கடன்னு ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணோம், லூப்ரிகண்ட்டாக ஒரு ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ சைக்கிள் ஓட்டு போகிறீங்க, கீச்சு சத்தம் போகுது, என்ன சொல்லுவாங்க, பாரு எண்ணெய் விட்டால் என்ன ஆகிடும், தேங்காய் எண்ணெய் விட்டால் அந்த சத்தம் வந்து வராது. ஸோ என்ன காரணம், அந்த இடத்துல ஒரு உராய்வு இருக்குது. அந்த உராய்வை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ சூட்டபிள் லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து வண்டிக்கு வந்து ஆயில் தான் ஊற்றணும், என்ஜினுக்கு வந்து ஆயில் தான் ஊற்றணும். என்ஜினுக்கு போய் தண்ணி ஊற்ற முடியுமா? இல்லை என்ஜினுக்கு போய்ட்டு க்ரீஸ் வைக்கலாம். மெஷினரிக்கு, பெரிய மெஷினரிக்கு க்ரீஸ் வைக்கலாம். மெஷினரிக்கு போய்ட்டு நீ வந்து கேஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு இருக்க முடியுமா? இப்போ எந்த இடத்துல வந்து நீ வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணணும், எந்த இடத்துல வந்து உனக்கு க்ரீஸ் வந்து ஃபில் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது அப்ளிகேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இது எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த உராய்வு நடக்கிறதுனால நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா as temperature increases the viscosity of the liquid வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லிக்விடோடைய வெலாசிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டு சூஸ் ஆயில்ஸ் வித் லோ விஸ்காசிட்டி யூஸ்டு இன் கார் என்ஜின்ஸ். அதாவது லைட் மெஷினரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோ விஸ்காசிட்டி வந்து யூஸ் பண்ணணும், லோ விஸ்காசிட்டி லிக்விட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இன்ஜினுக்கு வந்து இப்போ என்ஜின் ஆயில் ஊற்றுறாங்க, காருக்கு வந்து என்ஜின் ஆயில் ஊற்றுறாங்க, இது வந்து லோ விஸ்காஸ் லிக்விடு. சரி, ஹை விஸ்காஸ் லிக்விட் அப்படிங்கிறது க்ரீஸு. என்ஜினுக்கு வந்து நம்ம க்ரீஸ் போட முடியாது. அப்போ பெரிய மெஷினரிக்கு தான் நம்ம க்ரீஸ் போடணும். அப்போ லைட் மெஷினரி, ஹெவி மெஷினரி அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரிச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரேக் ஆயில், ஹைட்ராலிக் பிரேக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா வண்டியில், ஜேசிபி மிஷினில். அப்போ அந்த இடத்துல வந்து ஹைட்ராலிக் பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன, அது பிரேக் ஆயில் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்படியே ஆயில் போய்ட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே புஷ் பண்ணணும், அந்த இடத்துல ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். ஸோ த ஹை விஸ்காஸ் லிக்விட் இஸ் யூஸ்டு டு டேம்ப் த மோஷன். அதாவது இப்போ வீல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, அந்த வீலை வந்து திடீர்னு நிறுத்தணும் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணோம், அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஹை விஸ்காஸ் லிக்விட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே நிறைய அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ the high viscous liquid is used to damp the motion of some instruments and is used as brake oil in hydraulic brake. ஸோ இப்போ ஹைட்ராலிக் பிரேக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் ஆயிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தேர்ட் ஒன் இஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஸ்காசிட்டி அப்படிங்கிறதுடைய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். த பிளட் சர்க்குலேஷன் த்ரோ arteries and veins depends upon the viscosity of fluids. ஸோ இப்போ பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதயத்துக்குள்ளார போகக்கூடிய அந்த பிளட்டும் அடுத்தது நம்மளுடைய வெயின்ஸில் போகக்கூடிய பிளட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், விஸ்காசிட்டியை இப்போ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரத்தம் உறைஞ்சி போச்சு அப்படின்னா ஓடுமா, உடம்புல ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணாது, ஓடாது. ரத்தம் வந்து எப்படி இருக்கணும், தண்ணி மாரி ஓடுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ
நமக்கு வந்து ஹார்ட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கக்கூடிய பிளட்டும் வெயின்ஸில் போயிட்டு இருக்கக்கூடிய பிளட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய விஸ்காசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மில்லிகன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சார்ஜ் ஆஃப் அன் பார்ட்டிகல் வந்து கண்டுபிடிச்சார். சரியா, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இப்போ த மில்லிகன் கண்டக்டட் த ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் டு டெட்டர்மைன் த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னா அதாவது எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணார். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணார், ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டார். ஸோ மில்லிகன் கண்டக்டட் த ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் டு டெட்டர்மைன் த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ அப்போ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மில்லிகன் அப்படிங்கிற ஒரு ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டார். இது வந்து நம்ம +2ல் படிப்போம். ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ ஹி யூஸ்டு த நாலேஜ் ஆஃப் விஸ்காசிட்டி டு டெட்டர்மைன் த சார்ஜ். ஸோ அப்போ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அதாவது அந்த ஆயிலோடைய விஸ்காசிட்டி அப்படிங்கிறது வந்து சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டார். ஸோ அப்போ அவர் எந்த மாதிரியான ஆயில் வந்து எடுத்துக்கிட்டார். ஸோ அப்போ அந்த விஸ்காசிட்டி பற்றி அவர் தெரிஞ்சிருந்தால் தானே அந்த இடத்துல என்ன ஆயில் வந்து நம்ம ட்ராப் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ அந்த விஸ்காசிட்டியினுடைய யூசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பிரேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வந்து ஆயில் ட்ராப் எடுத்துக்கிட்டார்.